அறிவே மனம். உங்கள் உளவியல் சகோதரி எம்எஸ்கே பிரியா. படிப்பு அப்படிங்கிறது ஒரு மனசில் மனப்பாடம் பண்ணி எழுதுறது கிடையாது, புரிஞ்சு எழுதுறது. பெரும்பாலும் மாணவர்கள் இது செய்யும் பட்சத்தில் தான் அவர்களுக்கு அந்த பொது தேர்வோ இல்லை ஒரு எக்ஸாம்னு வர்றப்பவோ இவங்களுக்கு பயம், பதட்டம், நடுக்கம் இதெல்லாம் வருது. பெற்றோர்கள் சொல்கிறாங்க, ஆரம்பத்திலேருந்து நல்ல மதிப்பெண் எடுத்தாங்க, இந்த பொது தேர்வு சமயத்தில் தான் இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, எக்ஸாம் நேரத்தில் தான் பயம் வருது, எக்ஸாம் நேரத்தில் தான் உடம்புக்கு சரியில்லாமல் போகுது, எக்ஸாம் டைமில் தான் இவங்களுக்கு ஏதாவது ஒரு காம்ப்ளிகேட்டான நிகழ்வுகள் நடக்குதுன்னு சொல்லி அப்போ இவங்களுக்கு பயம் சார்ந்த உணர்வுகள் மனதுக்குள்ளே அதிகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறப்ப இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். அப்போ பெற்றோர்கள் மாணவர்கள் ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கிறாங்கன்னா இது அந்த ஸ்கில் சார்ந்து, நடத்தை சார்ந்து, செயல் சார்ந்து, அறிவு சார்ந்து, செயல்முறை சார்ந்து இவங்க எடுக்கிறாங்களா, இல்லை மனப்பாடம் பண்ணி எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சுட்டு போய் எழுதுகிறாங்களா அப்படின்னு பாருங்கள். அப்படி எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு முன்னாடியே பல நாட்கள் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு மனசில் திரும்ப திரும்ப ஒன்றையவே செய்துக்கிட்டு போய் இவங்க மதிப்பெண் எடுக்கிறாங்கன்னா இவங்க ஃபீல்டுக்கு, அதாவது இவங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வேலை சார்ந்து போகிறப்ப இவங்களால செய்ய முடியாது. அங்கே பல சிக்கல்களை எதிர்கொள்வாங்க. சொல்லி கொடுத்தா மட்டும்தான் இவங்களால செய்ய முடியும், பழக முடியும். மற்ற நண்பர்களோடையும் கூட இவங்க பழகிறது சிரமமாக இருக்கும். அப்போ கல்விங்கிறது புரிஞ்சு செய்கிறதே தவிர படித்து செஞ்சு மனப்பாடம் பண்ணி செய்கிறது கிடையாது. பெற்றோர்கள் இதை புரிந்து கொண்டு மாணவர்கள் மதிப்பை மட்டும் பார்க்காமல் திறன் சார்ந்த அறிவும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு இவர்களின் வருங்கால எதிர்காலத்திற்கு தேவை கல்வி. அந்த கல்வியில் முறைப்படி சிறு வயதிலேயே கொடுத்தால் இவர்கள் வளர்ச்சி அடைய முடியும். கல்வியை பாடத்திட்டமாக மட்டும் பார்த்து கொண்டு மதிப்பெண் அடிப்படையில் மட்டும் செயல்பட்டு கொண்டிருந்தால் இருவருமே ஃபெயிலியர் ஆகுறாங்க. அதாவது அந்த மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்து வேலைக்கு செல்ல மறுக்கிறார்கள். இதை பார்த்த பெற்றோர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள். இதை தவிர்ப்பதற்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் கற்றலில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை கண்டறிந்து பகுப்பாய்வு செய்து இதற்கான தீர்வு முறைகளை கொடுக்கும் பொழுது இவர்கள் சக்ஸஸ் ஆகிடுறாங்க. பெரும்பாலும் இந்த அதிக மதிப்பெண் எடுத்தவங்க ஏன் ஃபெயிலியர் ஆகுறாங்கன்னு பெற்றோர்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இதிலிருந்து விடுபட முடியும், அந்த மாணவர்களை முறைப்படுத்த முடியும். அதிக மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே எனக்கு தெரியுங்கிற செயல்பாட்டில் இருப்பாங்க. ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா 10 பதில் சொல்லுவாங்க. தன்னை விட வயது மூத்தவர்களிடம் அதிக இன்ட்ராக்ட் வச்சுருப்பாங்க. அதாவது சீனியர் பசங்களோட ஃப்ரெண்ட்ஸு, அதாவது அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸு, பக்கத்து வீட்டு அங்கிள், பக்கத்து வீட்டு காலேஜ் படிக்கிறேன்னா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் அதிகமாக வச்சுருப்பாங்க. இல்லைன்னா யாரோடையுமே பேசாமல் இருப்பாங்க. இந்த 2 கேட்டகரியில் அவங்க செயல்பட்டுட்டு இருப்பாங்க. தனக்கு தேவையான தகவல் அத்தனையுமே தன்னை சார்ந்தவர்கள்கிட்டையோ மற்றவங்ககிட்டையோ கேட்டு தெரிஞ்சு கொண்டு எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு எதுவுமே யாரும் சொல்ல வேண்டியதில்லை, அட்வைஸ் பண்ண வேண்டியதில்லை, சும்மா படின்னு சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்லி இவங்களுக்குள்ளேயே இவங்க தடைகளை போட்டுக்கிட்டு இதை இவங்க நம்பிக்கிட்டு செயல்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதை பெற்றோர்கள் நம்பிக்கிறாங்க. என் பையன் சூப்பர், அருமை, நல்லா படிக்கிறான், பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் பெருமைப்படுத்தினதுடைய விளைவு இன்று மாணவர்கள் அதிக மதிப்பெண் எடுத்து எதுலேயுமே ஃபிட் ஆகாமல் நிறைய பேர் சிரமப்பட்டுட்ருக்காங்க. அப்போவும் பெற்றோர்கள் புரிந்து கொள்ளாமல் காலம் வரும் நேரம் வரும்னு காத்துட்ருக்காங்க. காலம் நேரம் வராது. உங்களுடைய குழந்தைகளை மாணவ பருவத்திலேயே படிப்பை மட்டும் தராமல் அந்த படிப்புக்கான புரிதல் தன்மையும் செயல்படும் தன்மையையும் உருவாக்கினால்தான் அவர்கள் வெற்றியடைய முடியும். இதற்கான உளவியல் பகுப்பாய்வு மற்றும் உளவியல் வழிகாட்டுதல் சிகிச்சைகளை எங்களுடைய எம்எஸ்கே மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம். மைண்ட் செட் நாலேஜுங்கிறது மனப்பதிவுசார் அறிவு. அதாவது ஒரு மாணவன் அதிக மதிப்பெண் எடுக்கிறான், இல்லை மதிப்பெண் குறைவாக எடுக்கிறான்னா அவங்களோட மனப்பதிவில் என்ன பதிவாக இருக்குதுன்னு கண்டறிந்து அந்த மனப்பதிவை மறுசீரமைத்தால்தான் இவர்கள் இந்த சமூகத்தில் இயல்பு நிலையில் வாழ முடியும், இந்த சமூகத்தோடு இணைந்து செயல்பட முடியும், இவங்களை பார்த்துக்க முடியும். அப்போ தான் இவங்க வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆக முடியும். இல்லைன்னா பெற்றோர்களை டிபெண்ட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. யாராவது ஒருத்தர் தனக்கு செஞ்சு கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. எனக்கு சூழல் சரியில்லை, எனக்கு தேவையானது கிடைக்கல, எனக்கு இது இருந்தால் சக்ஸஸ் ஆகிடுவேன், எனக்கு வாகனம் இருந்தால் நான் சக்ஸஸ் ஆவேன், எனக்கு போக்குவரத்துக்கு இது தடையாக இருக்குது, எனக்கு இந்த கம்ஃபர்டபுள் ஜோன் இது இருந்துச்சுன்னா நான்
தயாராகிடுவேன், எனக்கு யாராவது சப்போர்ட் பண்ணால் நான் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவேன்னு சொல்லி தடைகளை மட்டும் சொல்லி கொண்டிருப்பாங்க, செயல்பாட்டுக்கு வரமாட்டாங்க. இதை உருவாக்கியது பெற்றோர்கள் தான் என்பதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு கல்வி மட்டும் தேவைப்படாது, திறன் சார்ந்த அறிவையும் வளர்த்த வேண்டும். அப்போ தான் அவங்க சக்ஸஸ் ஆக முடியும். இதற்கான ஒரு வழிகாட்டுதல் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் எம்எஸ்கே மென்டாரிங் ப்ரோக்ராம் கொடுத்து கொண்டு வருகின்றோம்.